மாப்பிள்ளையை தேடுறீங்களா? முஸ்லீம் சமுதாயத்திலையும் கிடையாது, வேற பெரும்பாலான சமுதாயங்களிலும் கிடையாது. அவளுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லாத மாதிரி தான் 1400-1000 வருஷமா நம்ம உலகத்தில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய 20ஆம் நூற்றாண்டுலையும் 1-2 ஏதாவது வித்தியாசமா இருக்குமே தவிர பெரும்பாலானவர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டா, பெத்த மகள்ங்கிற முறையில் அவள் ஒரு பிரத்தியார் தான். அவளுக்கு நீ செய்யற கடமையில முக்கியமான கடமை என்னன்னு கேட்டா, அவளுக்கு விரும்புகிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். இது நம்ம என்னமோ ஒரு மகளுக்கு அப்பங்கார முதலாளி நினைச்ச கூட எஜமான் கிடையாது. நீ பெத்த அப்பா உனக்கு மரியாதை செலுத்தணும், நீ நின்று கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதெல்லாம் உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா துன்கஹுல் அய்யுமு ஹத்தா துஸ்தமர, கன்னி பெண்ணாக இருந்தாலும் ஒலா துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தாதன, கன்னி பெண்ணா இருந்தாலும் சரி விதவை பெண்ணா இருந்தாலும் சரி, ரெண்டாவது மேரேஜ் பண்ணி கொடுக்கறா இருந்தாலும் சரிதான், அனுமதி சம்மதம் வாங்காமல் திருமணம் செய்யக்கூடாது. இது தெளிவான கட்டளை. தகப்பனுக்கு அந்த உரிமை இல்ல, தாய்க்கு அந்த உரிமை இல்ல. அந்த பெண்ணுக்கு எப்படி நான் கேட்கிறேன், ஒரு ஆம்பளைக்கு பொண்ணு பாக்குறதுன்னு சொல்லி 9000 வீட்டுல ஏறி பாக்குறீங்க, பிடிச்சாதானே கட்டி கொடுக்குறேன். ஒரு ஆம்பளை பொண்ணு பார்க்கான்னு வரலாம், இந்த வீட்டுக்கு எனக்கு பிடிக்கல, அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கல, இந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கிற வரைக்கும் ஒவ்வொரு வீடா கொண்டே காட்டுறீங்களே. இவனுக்கு குறைஞ்சபட்சம் அந்த போட்டாவை காட்டியாச்சு, இது பிடிச்சிருக்குதா இல்ல, இது பிடிச்சிருக்குதா, இவனை பிடிச்சிருக்கா கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஆசை இருக்கு, அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அவளுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னா நம்ம நினைக்கிறோமா? அது இல்ல. பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை பறிக்கிறதுல மற்ற சமுதாயங்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படல. அவங்க மார்க்கத்துல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனார் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு ஆளு கல்யாணம் பண்ணி விட்டாரு, என்கிட்ட பர்மிஷன் கேட்கல, என்கிட்ட சம்மதம் கேட்கல, அப்படின்னா எனக்கு பிடிக்காத ஆளுக்கு வச்சுட்டாங்கன்னு அர்த்தம், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியான திருமணம் செல்லாதுன்ட்டாங்க, ரத்துன்ட்டாங்க. நீ கணவனும் இல்ல, நீ மனைவியும் இல்ல, ஒரு கணவரும் இல்லைன்ட்டாங்க. அப்ப அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இல்ல நான் அவரோட வாழ்க்கை நடத்துறேன், இப்ப வாழ்க்கை நடத்துறேன், அதுக்கான ஒரு திருமணத்தை முடிக்க வேணாம், பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு உலகத்துக்கு தெரியும், அதுதான் கேட்டேன். பரவாயில்லை, தகப்பன் செய்த முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன், திருமணத்தை நீங்க ரத்து செய்ய வேண்டாம், ஆனால் பெண்களுக்கு தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் அந்த உரிமை இருக்குது என்பதை நான் சொல்வதற்காகத்தான் இதை உங்கள்ட்ட பகிரங்கமா கேட்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்ன ஹதீஸை நீங்கள் புகாரில பார்க்கலாம். அப்போ ஒரு பெண்ணுக்கு சம்மதம் கேட்காமல் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா, இஸ்லாமிய கவர்மெண்ட் நடந்துச்சுன்னா, ஒழுங்கான இஸ்லாமிய கவர்மெண்ட், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னா திருமணம் ரத்து செய்யப்பட்டு விடும். நீங்க எழுந்தாலும் சரி, கையெழுத்து போட்டாலும் சரி, என்ன செஞ்சிருந்தாலும் சரி, திருமணம் செல்லாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது பெண்களுடைய உணர்வுகளை ஒவ்வொருவரும் மதிக்க வேண்டும். அதே நேரத்தில் பொம்பளை பிள்ளைய தானா போய் கல்யாணம் பண்ணிக்கிற அனுமதி கிடையாது, தானா போய் கல்யாணம் பண்ண அனுமதி கிடையாது. அவள் யாரை விரும்புகிறாளோ அது இஸ்லாமிய சட்டத்துக்கு உட்பட்டு இருக்குமே, ஆனால் அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதுக்காக வேண்டி ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்களை கல்யாணம் பண்ணவே கூடாது. மற்ற அனுசரிப்புகள் எல்லாம் இஸ்லாம் ஜாதி மதம் பார்க்கல. திருமண விஷயத்துல அதுல உறுதியா நிக்குது. ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும் பொழுது ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும். பிள்ளை குட்டிகளை எப்படி வளர்க்கறதுல இருந்து, சொத்து பிரிவினையில இருந்து, விவாகரத்து பிரச்சனையில இருந்து பல சட்ட சிக்கல்கள் வரும், குழப்பங்கள் வரும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிமான ஆண் முஸ்லிமான பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், முஸ்லிமான பெண் முஸ்லிமான ஆணை தான் கல்யாணம் பண்ணணும். வேற மாதிரி அந்த மாதிரி வரம்பு மீறி போகும்போது நீங்க தடுக்கலாம். அதுல எல்லாம் நீங்க அவங்களுக்கு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. தப்பான முறையில மார்க்கத்தில் அனுமதி இல்லாத ஒரு உறவு முறையை கல்யாணம் பண்ணு ஒரு பெண்ணு விரும்பினான்னு சொன்னா அதை நம்ம கொடுக்க முடியாது. அப்படின்னா நீங்க உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிட வேண்டியது. அந்த மாதிரி போனா அது வேற விஷயம். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு முஸ்லிமை விரும்புறா, அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்குது கேட்டாலும் ஒரு தப்பே கிடையாது. சுற்றுலா காலத்துல இந்த மாதிரி சஹாபி பெண்கள் அப்படி கேட்டுக்கிறாங்க, எனக்கு இவரை தான் பிடிக்குது, அவரை பிடிக்கல, ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை ரெண்டு பேரும் என்னை விரும்புறாங்க. அவர் பெண் கேக்குது, ஒரு பெண்ணு மகந்திரா என்னை ரெண்டு பேரும் விரும்புறாங்க, நான் யாரை கல்யாணம் பண்ண, உங்க அட்வைஸ் வச்சுதான் நான் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. விரும்புறதுல எப்படி இந்த பொம்பளைக்கு தெரியுதுன்னா பேசிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு பெண்ணு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ விரும்புற ஆள் ஒரு ஆள் இருக்காரு, அந்த கஞ்சன் காசு இழக்க மாட்டாரு. இன்னொரு ஆள் இருக்காரு, அந்த ஆள் என்னன்னு கேட்டா அட்டி பின்னிக்கிட்டு கோவக்காரன், அந்த ஆளு நீ முடிவு பண்ணிக்க. கஞ்சனா இருந்தாலும் பரவாயில்லை நினைச்சு நல்ல சொகுசா வாழ் நினைச்சுன்னா அந்த ஆள் கட்டாத, எதுக்கு எடுத்தாலும் கையை வாங்கிடுவாரு. அப்படி ஆளு
அந்த மாதிரி என்ன செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரை பத்தி அனலைஸ் பண்ணி அவருக்கு பதில் சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, அது ஒரு விஷயம். அப்ப பெண்களுக்கு இந்த மாதிரியான உரிமை இருக்கிறது தெரியவும் இல்ல. நம்ம வாட்டுக்கு என்ன செய்வாங்க, சம்மதம் வாங்குவாங்க. நம்ம சமுதாயத்தில் எப்படி சம்மதம் வாங்குவாங்க தெரியுமா? எல்லாம் உங்களா முடிவு பண்ணிக்கிட்டு, இவங்களா தேதி வரைக்கும் நிர்ணயிச்சுக்கிட்டு, என்ன எல்லாம் பேசிக்கிட்டு, சபையில உட்கார வச்சுக்கிட்டு, அதுல வேணா அந்த புத்தகத்தை கூட கையெழுத்து வைப்பாங்க. அதான் சம்மதம். சம்மதம் கேட்கறது எப்ப? அந்த கடைசி கட்டத்தில் போய்கிட்டு கையெழுத்து போடுமா, கையெழுத்து போடுமான்னா என்னது? முதல்ல கேட்டியா, அம்மா விட்டு கேட்க சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் தோழிகளை விட்டு கேட்க சொல்லலாம், பிடிச்சிருக்கான்னு கேட்க சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாது. பெரும்பாலான வாழ்க்கை நரகமா இருக்கிறது காரணம் தான். அவன் விரும்புறத விரும்பாத ஒன்றை சிரிக்கவே கூடாதுல்ல. விரும்புறத கொடுக்காது ஒரு தப்பு. அவளுக்கு பிடிக்கவே இல்லைன்றுவா, சொந்த விட்டு போயிடக்கூடாது. நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீ யார் வாக்கு கொடுக்கறதுக்கு? வாக்கு கொடுத்து அவனுக்கு ஆடு மாடா? அல்லாஹ் அந்த சுதந்திரத்தை அவளுக்கு கொடுத்துருக்கான், சம்மதம் வாங்கணும்னு சொல்லி இருக்கிறான். நீ எப்படி வாக்கு கொடுக்கற? கேட்டு வாக்கு கொடு. அவனோட சம்மதம் கேட்டு இந்த மாதிரி வாக்கு கொடுக்கவான்னு கேளு. நான் சொல்ற மாப்பிள்ளைய கட்டிக்கிறியான்னு கேளு. சம்மதிச்சானா அதுக்கு பிறகு செய்யலாம். அப்ப கூட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, விதவை பெண்ணா இருந்தா சம்மதம் தெரிவிச்சிருவாள, கன்னி பெண் வைக்கப்படுவாள என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. சம்மதம் கேட்கணும்னு நீங்க சொல்றீங்க, சம்மதம் சொல்றது வைக்கப்படுவாங்கல்ல, கன்னி பெண்ணா இருந்தா வைக்கப்படுவாங்கல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கைஃப இதுமுகா, எப்படி சம்மதம் வாங்குறது? அன்தஸ்குத, அவ மௌனமாயிருவாள்ல. பிடிக்கலங்கிறது சொல்றதுக்கு யாரும் வைக்கப்பட மாட்டாங்க, பிடிக்குன்னு சொல்றது தான் வெக்கமா இருக்கும். ஒரு பெண்ணுக்கு இந்த ஆளை பிடிக்கலன்னு சொல்றது வெக்கம் வராது, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது தான் வெக்கம் வரும். அப்ப பேசாம இருந்துட்டா பிடிச்சிருக்குன்னு நினைக்க, பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிட்டு போயிருவா, பிடிக்கலன்னா என்ன செய்வா, உடைச்சு பேசி விடுவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு வழியையும் சொல்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியான முறையில இந்த ஒரு தப்பு நம்ம சமுதாயத்தில் சர்வசாதாரணமா நடக்கிறது. இந்த உரிமைகள் நம்ம மறுக்க கூடாது. பெரும்பாலும் பெண்களுக்கு இஸ்லாம் கொடுமை இருக்குன்னு குற்றம் சுமத்திட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் கொடுக்கிற உரிமை அளவுக்கு எவனும் கொடுக்கல. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டுல கூட ஒரு விவாகத்தை ரத்து செய்யற உரிமை கூட எவனும் கொடுக்க முடியல. பெண்கள் இஸ்லாம் கொடுத்திருக்குது. இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கலன்னு சொன்னா அவ பாட்டுக்கு ஈஸியா ரத்து பண்ணிட்டு போய்க்கலாம். புருஷனுக்கு மனைவி ரத்து செய்யற அதிகாரம் இருக்கிற மாதிரி மனைவிக்கு கணவனுக்கு ரத்து செய்யற அதிகாரமும் ஈஸியான முறையில இருக்கிறது. அந்த அளவுக்கு உரிமை கொடுத்திருக்கிற ஒரு மார்க்கத்துல நடைமுறையில் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், இதை கொடுக்க மாட்டேங்கிறோம். இது ஒரு பிறர் நலம் பேணுவதில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம். இதுலையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த பிறர் நலத்துல பேணுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது இதை தனித்து குறிப்பிட்டு சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இந்த சலாம் சொல்றதுக்கு பாருங்க, ஒருத்தர் சந்திக்கும் பொழுது ஒருத்தரை பார்த்துடுறோம். பார்த்தவன அந்த மனுஷனுக்கு நாம் ஒரு நலம் நாட வேண்டும். அது என்ன நலன்? காசு. எல்லாருக்கும் காசு கொடுக்க இயலாது. காசு கொடுக்கிறது வசதி உள்ளவன் ஏழைக்கு கொடுக்கிறது தான். சந்திச்சவன எனக்கு கொடுக்கறாங்க, என்ன கொடுக்கிறது? யாரும் யாருக்கும் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அது என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சலாம் சொல்லணும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்யற கடமைகள்ல முக்கியமானது என்னன்னு கேட்டா சலாம் சொல்லி ஆகணும். இந்த சலாம் சொல்ற வழக்கம் ரொம்ப அரிதாகி போச்சு. ஒருத்தர் சலாம் சொல்றது இருக்கு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஐயுல் இஸ்லாமி கைருன், இஸ்லாத்திலேயே எந்த காரியங்கள் சிறந்த காரியங்கள் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துத்இமு தஆம், பசிச்சவங்களுக்கு உணவு கொடு. தக்ரவு சலாம் அலாமன் அரப்தம் மல்லம் தாரி, தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லு. முஸ்லீம்னா என்ன செய்ய? இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயம் இருக்கிறது. அதாவது சலாம் இருக்கு பாருங்க, நம்ம என்ன பண்ணிவிட்டோம், நமக்கு உள்ளது ஆக்கிவிட்டோம். சலாம் தான் யாருக்கு தான் செய்யணும்? முஸ்லீமுக்கு மட்டும்தான் சொல்லணும் என்று ஆக்கி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு ஆன உடனே இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அவனுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான் அதை இவன் சொல்ல ஆரம்பிச்சிடறான். சலாம் சொல்லக்கூடாது, வணக்கம் சொல்லலாமா? வணக்கம். நீனு சலாம் சொல்ல அவனும் சலாம் சொல்ல எந்த பழக்கம் வந்திருக்காது அவன்கிட்ட. அதாவது நீ சலாம் சொல்லிட்டேன்னு சொன்னா திருப்பிக்கிட்டு அவனை சலாம் சொல்ற ஆள் ஆக்குறத விட்டுவிட்டு இவன் என்ன பண்றான்? அவனுக்கு சலாம் சொல்லக்கூடாது, அப்ப என்ன செய்யணும்? வணங்குறியா? நீ சலாம் சொல்லக்கூடாதுன்னு போய் எங்க போய் விடுறாங்கிறான். இவன் சலாம் சொல்லக்கூடாதுன்னு இவனா ஒரு தப்பான முடிவுக்கு வந்துகிட்டு இவன் என்ன பண்றான்? அவனுக்கு போய் வணக்கம் சொல்றான், நமஸ்தே நமஸ்கார் அப்படிங்கிறான். ஏன் உனக்கு இந்த வேலை? அது நீ அவனை கண்ட சலாங்கிறது என்ன? சாந்தி. சலாங்கிறது என்ன? சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம். இந்த சாந்திங்கிறது பாவ மன்னிப்பு நீ கேட்கல அவனுக்கு. சாந்திங்கிறது எல்லாருக்கும் தேவை, மன அமைதி. நீ வேணா ஒரு சலாம் சொல்லும் போது அல்லாஹ் இவனுக்கு இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை ஏற்கிற வாய்ப்பு கொடுத்து அதன் மூலம் இவனுக்கு சாந்தியை கொடு நினைச்சுக்கிட்டு சலாம் சொல்லு. அவன் அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். சாந்திங்கிறது இஸ்லாம் தானே.
அவன் இஸ்லாத்துக்கு வருவான், அடிக்கடி அவனுக்கு வாய் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா அவன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதே, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பழக்க வழக்கங்களை அவன் கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப என்ன ஆச்சு? இப்ப அந்த காலத்து நமஸ்காரத்துக்கு இப்ப உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொரு நாட்டினுடைய பழக்கம் அந்த குட் மார்னிங், குட் ஈவினிங் சொல்றானே, இதெல்லாம் இன்னொரு நாட்டு பழக்கம், நம்ம நாட்டு பழக்கம் இல்ல. அதை திணிச்சு வென்றெடுத்துட்டானா இல்லையா? எல்லாரும் சொல்ல வச்சுட்டானா இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லாரையும் அவன் சொல்ல வச்சுட்டான். இந்த வணக்க முறைகளுக்கெல்லாம் முந்தினது நம்ம சலாம்ங்கிறதுக்கு இவங்க இந்த குட் மார்னிங் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் முந்தினது 1400 வருஷத்தினுடைய பழமையானது இந்த சலாம்ங்கிறது. நீங்கள் இந்த மாதிரி சொல்லி இருந்தீர்களே ஆனால் என்ன ஆயிருக்கு?